ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு சன்னா மசாலா நான் எடுத்திருக்கேன். இது நைட்டே ஊற வச்சுட்டேன். 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போது இது கூட உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. குக்கரில் இதை செய்யலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. மூடி போட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கோங்க. 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ விசில் வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இப்போ நம்ம வதக்கி அரைக்கணும். இப்போ அதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போது ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை 1, லவங்கம் 1, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது இப்போ ஏலக்காய் தூள் நான் என்கிட்ட இருக்குது, அதை சேர்த்திக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் முழுசாக இருந்தால் அதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இது கூட இஞ்சி, பூண்டு 5 பூண்டு, 1 அங்குலம் இஞ்சி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இது கூட வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் நல்லா வெந்து வதங்கி வரட்டும். இப்போ இது வதங்கிட்டுருக்கிறப்ப இது கூட பாதி வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு 8 பல் சேர்த்துக்கோங்க. கசகசா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வெங்காயத்து கூட சேர்ந்து நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கி வெந்து வரட்டும். அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது எடுத்து வச்சிடலாம் தனியாக. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கோங்க, நிறைய சேர்த்த வேண்டாம். இப்போ இது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது சட்டி காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட ஏலக்காய், பெரிய ஏலக்காய் இந்த மாதிரி ஒன்று சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். அதனால் இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்துருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கோங்க. ஆயில் கூட பொறுமையாக சேர்த்துங்க. ஆயில் மேலே விழும். எல்லா பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. இது ஆயிலே நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், சன்னா நல்லா வெந்து வந்திருக்குது. இதை நல்லா வதங்கி வரட்டும். ஆயில் கொஞ்சம் லைட்டாக விட்டு வரட்டும். அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலையெல்லாம் சேர்த்திக்கலாம். மசாலா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது கூட அடுத்ததாக கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கி பச்சை வாடையெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். ஆயில் லைட்டாக பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை வதக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சன்னா வேக வச்சதை தண்ணி இது கூட சேர்த்திக்கோங்க.
சேர்த்திட்டு இப்போது அடுத்ததாக வந்து அந்த சன்னாவையும் இது கூட சேர்த்திக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க, தண்ணியோட எல்லாத்தையும் சேர்த்துடுங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து கம்மியாக விட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் கெட்டியாக தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்திக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் தண்ணி வந்து இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி அலம்பின தண்ணியை சேர்த்திக்கோங்க. இப்போது சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இந்த டைமில் எல்லாம் பார்த்து சேர்த்திக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ இது வந்து ரொம்ப நேரம் வேகணும் அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விடலாம். இப்போது மூடி போட்டுட்டு இது வேக வைக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வாசமாக நல்லா மணமாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் ஒரே டைம் நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போது மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்திருக்குது, நல்லா வெந்து வந்திருக்குது. சூப்பராக நம்மளோட சன்னா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சன்னா மசாலா கூட இப்போது நறுக்கிய கொத்தமல்லி இலையை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நல்லா வாசமாக நல்லா இருக்கும். இப்படியே சாப்பிட்டாவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு போகிறனால இது வந்து நான் வந்து இதிலிருந்து கொஞ்சம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான். இப்போது அடுத்ததாக இது கூட வந்து தேங்காய் வந்து 1 கப் அளவுக்கு மிக்சியில் அரைச்சிட்டு பால் எடுத்துருக்கேன், 1 கப் அளவுக்கு. அதை இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கோங்க. பால் சேர்க்குறப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அப்புறம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால் இப்போ மூடி போட்டு இதை வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.